அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 7ஆம் சங்கீதம் முதல் வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். 7ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற காரியம் அதுதான். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். O Lord, my God, in you I put my trust. Save me from all those who persecute me and deliver me. இதுதான் அவனுடைய ப்ரேயராக இருக்கிறது பாருங்கள். So whenever David have a problem with his friends or relatives or people, immediately he would say, run to God. யாராவது தன் மகன் துரத்தின்னு வரானா அப்சலோம் தேவனை நோக்கி ஓடுகிறான். சத்துருக்கள் வராங்களா தேவனை நோக்கி ஓடுகிறான். ஒரு பிரச்சனையாக தேவனை நோக்கி ஓடுகிறான். தாவீதினுடைய குணத்தை பாருங்கள். இன்றைக்கு நாம் தாவீது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். இப்போ கூட என்ன சொல்கிறான் பாருங்கள், தேவனாகிய கர்த்தாவை நாம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஸோ கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் தான் தாவீது. அவன் தான் சொல்கிறான், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். எனக்கு உத்தரவு கொடுக்குறவங்க, என்னை பாடுபடுத்துகிறவர்கள், எனக்கு வேதனை உண்டு பண்ணுறவர்கள், என்னை குறித்து இல்லாத பொல்லாத சொல்கிறவர்கள், எனக்கு துரோகம் செய்கிறவர்கள், என் பெயரை கெடுக்கிறவர்கள், எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், எனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிற மனதை புண்படுத்துகிறவர்கள், அப்படி சொல்லினே வரான் பாரு. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியுங்கிறான். ஏன்? நான் உண்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறான். நான் உண்மை நம்பி இருக்கிறபடினாலே நீர் எனக்கு அதை செய்யும். நான் உண்மை நம்பி இருக்கிறபடினாலே நீர் என் சத்துருக்கள் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். லார்ட், இஃப் ஐ ஹாவ் டன் எனிதிங் against your heart, your thoughts, your plans, kindly don't put me into the hands of my enemies. என்னுடைய சத்துருக்கள் கையில் விட்டு கொடுத்துறாங்கன்னு சொல்கிறான் பாருங்கள். அதுதான் அவனுடைய ஜெபம் பாருங்கள். என்னுடைய சமாதானமாக இருப்பவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை அவன் தூளிலே தாழ்த்த கடவன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் கர்த்தாவே நீர் என் மேல் இரக்கமாக இருந்து என் சத்துருக்களின் கையிலிருந்து என்னை ரட்சியும், என்னை பாதுகாத்தலும், என்னை விலைக்கு பாதுகாத்து சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்கள். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் பற்றியிலே கடந்து போகிற பொழுது, நாம் நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொழுது, நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற பொழுது, நல்ல கவனிங்க, நிறைய குடும்பங்களில் நாம் பார்க்குறோம், நிறைய வீடுகளில் பார்க்குறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம், வேலை சில இடங்களில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட துரோகிகள் நமக்கு எழும்புகிற பொழுது, கர்த்தாவே நாங்கள் யாரிடத்துல போவோம் சுவாமி, உம்மிடத்தில் வருகிறோம். தாவீது எப்பொழுதெல்லாம் உம்மிடத்தில் வருகிறது அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி போடுகிறான். நாமும் இப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகளை நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நாம் போய் சேருவோம், தேவனிடத்தில் ஓடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறேன், நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், நீர் தான் என் நம்பிக்கை, என்னை விடுதலையாக்கும். என்னுடைய சத்துருக்கள், என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி என்னை ரட்சியும், என்னை மீட்டெடுத்தரலும், என்னை பாதுகாத்தரலும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி என் வேலைகளை தொடங்குகிறேன், உண்மை நம்பி நான் புறப்படுகிறேன். கர்த்தாவே எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளிலிருந்து என்னை பாதுகாத்தரலும், என்னை விடுவித்தரலும், என் சத்துருக்கள் கைகளிலிருந்து என்னை பாதுகாத்தரலும், என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு இருந்து என்னை விலக்கி என்னை ரட்சியும் என்று நாம் ஜெபித்து விட்டு சொல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் ஜெயம் உடையவளாக இருப்போம். ஒரு சத்துருவும் நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நம் நம்பிக்கையும் பாதுகாப்பும் மரணமும் கேடகமும் கோட்டையுமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உங்களுடைய நாமத்திலே நாங்கள் வேலைகளை தொடங்குகிறோம், நாங்கள் புறப்படுகிறோம், உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் சுவாமி. எங்களை துன்பப்படுத்துகிற கைகளுக்கு விலக்கி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்தரணும். எங்கள் காரியங்களை எங்களுக்கு வாய்க்கப்படணும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.